opportunity, and I also taking this opportunity for my office, and I'm so proud to be here. Once again, I'm thanking everyone, not only sir, and behind them, many of them have played a big role to become a successful evening this. Okay, thank you. I'm so excited. Thank you once again. நம்முடைய தலைவர் அவர்கள் உரையாற்றுவார். வருகை தந்திருக்கின்ற அத்துணை 103 கம்பெனியுடைய சிஇஓக்களுக்கும் ஹெச்ஆர்களுக்கும் இந்த ஏற்பாடு செய்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் அருண்குமார் அவர்களுக்கும் ரவிக்குமார் அவர்களுக்கும் மட்டுமல்ல இந்த வேலைவாய்ப்பிலே பங்கேற்க வருகை தந்திருக்கின்ற பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக வேலூரிலே தான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியிலே இந்த வேலைவாய்ப்பு முகாமை துவங்கினோம். அதிலே பங்கு பெற்றவர்கள் 5500 இளைஞர்கள் பங்கு பெற்றார்கள். மொத்த நிறுவனங்கள் 120. மொத்தம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் 3480 பேர் வேலூரிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்போ நல்ல மகிழ்ச்சியாக ஒரு கை தட்டலாமே. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி இந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அன்றைய தினம் மேடையிலே பணி நியமனம் பெற்றவர்கள் 899 பேர், நிறுவனத்திலே பணி நியமனம் பெற்றவர்கள் 2590 பேர் பெற்றிருக்கிறார்கள். மொத்தத்திலே 3480 பேர் பணி நியமனம் கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக குடியாத்தத்திலே திருவள்ளூர் மேல்நிலைப் பள்ளியிலே இந்த முகாமை நடத்தினோம். அதிலே 120 கம்பெனிகள் ஹெச்ஆர்கள் வந்தார்கள். மொத்தம் பதிவு செய்யப்பட்ட இளைஞர்கள் 3850 பேர். மொத்தம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் வேலைவாய்ப்பு கிடைத்தவர்கள் 2270 பேர். மேடையிலே பணி நியமனம் பெற்றவர்கள் 752 பேர். நிறுவனத்திலே பணி நியமனம் பெற்றவர்கள் 1518 பேர். இது குடியாத்தம். அடுத்ததாக வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியிலே பதிவு பெற்றவர்கள் 2756 பேர். மொத்த நிறுவனங்கள் 108. மொத்தம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் 1570. மேடையிலே பணி நியமனம் பெற்றவர்கள் 686. நிறுவனத்திலே பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் 884. அதே போல் ஆம்பூரிலே பணி வேலைவாய்ப்பு முகாம். மொத்தம் பதிவு செய்தவர்கள் 1250. மொத்த நிறுவனங்கள் 103. மொத்தம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் 975 பேர். மேடையிலே பணி நியமனம் பெற்றவர்கள் 450. நிறுவனத்திலே பணி பெற்றவர்கள் 525. இந்த ராயல் என்ஃபீல்டில் 38 பேருக்கு 25,000 ரூபாய் சம்பளம் அந்த ஆம்பூரிலே மட்டும் ஒரு நிறுவனம் கொடுத்திருக்கிறது. அதே போல் ராயல் என்ஃபீல்டு வாணியம்பாடிலே 30 பேருக்கு 22,500 ரூபாய்க்கு சம்பளம் பணி ஆணையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரு ப்ரொடல் இன்டகிரேட்டட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் 30 பேர் எடுத்திருக்காங்க. 23,000 ரூபாய்க்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. 30 பேருக்கு வேலை. அந்த கம்பெனிக்கு ஒரு கை தட்டலாமே. அது ராயல் என்ஃபீல்டு 30 பேர், இன்னொரு இடத்துல 38 பேர், 68 பேர் எடுத்திருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. அதுக்கு நீங்கள் ஒரு கை தட்டலாம். வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரி சொல்லிட்டோமா? வாணியம்பாடி சொல்லிட்டோம். ஆம்பூர் சொல்லணும். ஆம்பூர் தான் கம்மியாக, ஆம்பூர் சொல்லியாச்சு. அடுத்ததாக இந்த நாராயணி அம்மா பீடத்திலே இந்த மண்டபத்திலே இந்த வேலைவாய்ப்பு முகாமை நாம் துவங்கினோம்.
எல்லோரும் சொன்னார்கள், இது கிராமத்தை சுற்றி இருக்கின்ற இடம், அதிலே பதிவுகள் அதிகமாக வராது, இளைஞர்கள் அதிகமாக வரமாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நான் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், ஆகவே இந்த முகாமை நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டு இதனுடைய பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மொத்த நிறுவனங்கள் 105, மொத்த பதிவு செய்த நபர்கள் 3346 பேர் வந்திருக்கிறார்கள். மொத்தம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இந்த நாராயணபீடத்திலே இருந்து 1956 பேர். இந்த மேடையிலே இன்று 877 பேருக்கு இங்கே மேடையிலே அந்த வேலைவாய்ப்பு சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறோம். நிறுவனத்திலே உங்களை அழைத்து 2 தினங்கள் HR வந்திருக்காங்க, அவங்க உங்களோட தொடர்பு இருக்காங்க, உங்களுடைய தொலைபேசி அவங்கக்கிட்ட இருக்குது, என்றைக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு வரணும், ஃபைனல் இன்டர்வியூக்கு வரணும்னு. அதில் 1080 பேருக்கு வேலை கிடைக்க இருக்கிறது. மொத்தத்தில் 1950, கிட்டத்தட்ட 2000 பேருக்கு இந்த பணி நியமனம் பெற்றிருக்கிறது. அதிகபட்சமாக மீண்டும் ராயல் என்ஃபீல்டு 25,000 ரூபாய் சம்பளத்தில் 22 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் இந்தியா நிறுவனத்தில் 16,000 ரூபாய்க்கு வேலை கொடுத்துருக்காங்க. 16 நபர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக மொத்தத்தில் இதுவரை நடந்த 5 வேலைவாய்ப்பு முகாம்களிலே வேலூரிலே 3480 பேருக்கும், குடியாத்தத்திலே 2270 பேருக்கும், வாணியம்பாடியிலே 1570 பேருக்கும், ஆம்பூரிலே பணி நியமனம் பெற்றவர்கள் 975 பேருக்கும், இன்று அணைக்கட்டிலே நடந்த முகாமிலே 1956 பேருக்கும், மொத்தத்தில் 10,250 இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதிலே என்னுடைய சார்பிலேயும் நிறுவனத்தின் சார்பிலேயும் ACS மருத்துவக் கல்லூரி சார்பிலேயும் வந்திருக்கின்ற எல்லா HRக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா HRம் மேடையில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். முதல்ல பணி நியமனம் கொடுத்த பிறகு மீதி இருக்கிறவங்க வேலை கிடைக்காதவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கு சொல்லுகிறேன். அடுத்ததாக 24ஆம் தேதி கேவிக்குப்பத்திலே இன்னும் 120 கம்பெனிகள் வர இருக்கிறது. இதில் நிறைய புதிய கம்பெனிகள் வர இருக்கிறது. பழைய கம்பெனிகள் வேலை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிற கம்பெனிகளும் வர இருக்கிறார்கள். அது 24ஆம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் அங்கே நடைபெறுகிறது. 6 தொகுதியிலேயும் வேலைவாய்ப்பு முகாம் அடுத்த வாரத்தோடு நிறைவடைகிறது. இந்த 6 தொகுதியிலும் வேலை கிடைக்காதவர்களுக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் 2 அல்லது 3ஆம் தேதி வேலூர் தலைநகரத்திலே வேலை கிடைக்காதவர்களை நாங்களே தொலைபேசியில் அழைத்து இன்னும் பல புதிய நிறுவனங்களை கொண்டு வந்து 7வது சுற்றிலே அவர்களுக்கும் வேலை வாங்கி கொடுக்கின்ற முயற்சியிலே ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பத்திற்கு முன்பெல்லாம் ஒரு பசுமாடு வாங்கினாலே போதும், ஒரு குடும்பம் பழிச்சிடணுவாங்க. அதெல்லாம் ஒரு பசுமாடு வாங்கி கொடுத்தாவே அந்த குடும்பம் பிழைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தால்தான் அந்த குடும்பம் நல்லாக இருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னா ஒருத்தராவது வேலைக்கு போகணும். இது கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். இது இந்த 4 மாத முயற்சி. இந்த 4 மாதத்துலேயும் எல்லா கம்பெனிகளோட சிஇஓங்க அனுமதி தரணும், HRங்க அதுக்கு வரணும். அவங்க சனி ஞாயிறு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எல்லா HRங்க வந்திருக்காங்க. அவங்களாம் HRங்க நல்ல ஒரு கைத்தட்டல் தட்டுப்பாங்க. ஏன்னா HRங்க கல்யாணம் ஆனவங்க மகனை விட்டு வருவாங்க, பிள்ளையை விட்டு வரணும், ஆம்பியானை விட்டு வரணும், அதே போல் ஒய்ஃபை விட்டுட்டு வரணும், பிள்ளைகளை விட்டுட்டு வரணும். ஆகவே இந்த சனி ஞாயிறிலே இந்த நேரத்தை ஒதுக்கி 2 மாதமாக அவர்களோடு தொடர்பு கொண்டு இவ்வளவு கம்பெனி ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை ACS மருத்துவக் கல்லூரி வெற்றிகரமாக இதை செய்திருக்கிறது என்பதை
பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் வேலை கிடைக்கின்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்த்துக்களோடு அந்த கம்பெனியை நீங்கள் மேலே உயர்த்த வேண்டும். இப்போ 22,000 ரூபாய் சம்பளம் வரீங்க, 18,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி மேலே வரணும், அந்த கம்பெனி உயர்வாக வரணும், லாபகரமாக வரணும். அதில் உழைப்பு இருக்கணும். ஒரு உழைத்தால்தான் ஒருத்தர் மேலே வர முடியும். ஒரு உழைப்பு இருந்தால்தான் அந்த கம்பெனி மேலே வரணும். நான் இந்த என்னுடைய வாழ்க்கையில் 18,000 பேருக்கு நான் சம்பளம் கொடுத்துக்கிற ஒரே ஆள். என்னுடைய மகன் 18,000 பேருக்கு வேலை கொடுத்துருங்க. இதற்கு பின்னால் 40 ஆண்டு கால உழைப்பு அதில் இருக்குது. அதுபோல் உழைப்பு இருக்கணும். அந்த கம்பெனியை நீங்கள் மேலே கொண்டு வரணும். 7 மணி நேரம் வேலையாக 8 மணி நேரம் வேலையாக 1 ஹவர் எக்ஸ்ட்ரா செய்யணும். அந்த கம்பெனியை மேலே கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அடுத்து நீங்கள் அதில் அந்த கம்பெனிலே திறமையாக 2 வருஷம் 3 வருஷம் இருந்தால் இன்னும் பெரிய கம்பெனிகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் நேர்மையாகவும் உழைப்பும் அந்த கம்பெனியை உயர்த்தும், அந்த கம்பெனி உங்களை உயர்த்தும். ஆகவே நீங்கள் இதிலே சற்றும் சோர்வடையாமல் கிடைத்த பணியிலே இருந்து நீங்கள் உள்ளே நுழைந்து அந்த கம்பெனிக்கு பெயர் புகழ் வாங்கி தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டு, வெற்றி பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, வேலை கிடைக்காதவர்களை 24ஆம் தேதி அழைக்கிறோம். அடுத்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வேலூர் தலைநகரத்திலே மீண்டும் ஒரு 7வது முகாம் நடத்த இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை தெரிவித்து, ஒரு அரசாங்கம் கூட ஒரு 6 மாதத்திலே எல்லாரும் ஒரு இடத்திலே 10,000 பேருக்கு வேலையை கொடுத்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட 3½ ஆண்டு காலத்திலே எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா தொலைக்காட்சியிலும் இருக்கிறது. ஆகவே எங்களது உழைப்பு உங்களது வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும், இங்கு விளக்கேற்றியது போன்று உங்கள் வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு, தூய்மையான நோக்கத்தோடு நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, வெற்றி பெற்றவர்களை ஒவ்வொரு கம்பெனியாக மேடைக்கு அழைக்கிறோம். மேலே வாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.